இப்போ உளவுத்துறை ஏதோ சர்வே பண்ணியிருக்காங்களாமே சார் விஜயை பற்றி, என்ன சார் சொல்கிறாங்க? இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் உளவுத்துறை தீர்மானிக்க முடியாதுன்னு வைங்க. நேற்று தீர்மானங்களுக்கே வருவோம். பொதுக்குழு என்று பார்த்தா அதில் குறிப்பாக ஒரு தீர்மானம் கோவையை பற்றி சொல்கிறார். இந்த கோவையை பற்றி சொன்னதில் மேலும் கூடுதலாக நாம் செய்தி சொல்ல வேண்டியிருக்குது. என்ன நேயர்களுக்கு, அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணு அங்கிருந்து கிளம்பி தப்பிச்சு போயிருக்காங்க. இங்கே தப்பிச்சு 1 கிலோமீட்டர் தள்ளிங்க, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில், எனக்கு தெரியும், அங்கெல்லாம் நண்பர்கள் வீடுகள் இருக்காங்க. அங்கே சுவர் ஏறி ஒரு வீட்டுக்குள்ளே குதித்து கதவை தட்டி அவங்க பயந்து போய் அப்புறம் பெல் அடிக்காமல் அதற்கு பிறகு எல்லோருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னன்னு பார்த்தா என்ன அரைகுறை ஆடையோடு இருக்கேன்னு இதை படுத்து பயந்தோடனே இதை அழுதுகிட்டு உதவின்னு கேட்டோடனே அதுதான் சொல்கிறான். அதாவது அந்த ஆங்கில வார்த்தைகள்லேயே ஆங்கில ஏட்டில் மிக சிறப்பாக பாருங்கள். அது சர்வைவர் பாதிக்கப்பட்டவர் ஸ்கேல்டு அப்படின்னா இந்த தமிழ் ஏட்டில் போட்ட மாதிரி மதில் சுவர் ஏறி குதித்து காம்பவுண்ட் வால் ஆஃப் ஹவுஸ் ஃபார் ரெஃப்யூஜ், அடைக்கலம் தேடி, இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இதை சொல்ல வேண்டியதானே. அதுக்கு பிறகு தானே அவர்கள் காவல்துறைக்கு தொலைபேசி போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. காவல்துறை அந்த பெண்ணை மீட்கவில்லை, அந்த பெண் காவல்துறையை மீட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் யார் அந்த சாரு என்று பிரபலமாகும் பொழுது என்ன, பாதிக்கப்பட்ட பெண் தான் தைரியமாக புகார் கொடுத்த காரணத்தினால் மட்டுமே அந்த வழக்கு நிற்குது. ஆமாம், இங்கும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் எல்லாம் தானாகவே தான் கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு கொடுத்தாலும் அதெல்லாம் என்ன கோயம்புத்தூர்லேயும் நடக்கும், சென்னையிலையும் நடக்கும்னா, காவல்துறையை அதான் கலைஞர் தான் நமக்கு ஞாபகம் வருது, அதனுடைய ஈரல் கெட்டு விட்டதுன்னர்.